நண்பர்கள் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பன். நாம் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க அலுவலகத்துலேருந்து ஒரு அதிரடி அறிவிப்பு வந்துக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாமல் தேர்வு இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கல்வி தகுதி இதுக்கு நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாவே போதுமானதாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு 27/6/2025 அந்த தேதிக்குள்ளே நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு ஆஃப்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்கணும், போஸ்ட் மூலிமா தான் விண்ணப்பிக்கணும். நீங்கள் போஸ்ட் அனுப்புகிற காசு மட்டும்தான். நீங்கள் விண்ணப்ப கட்டணம் எதுவுமே யாருக்குமே பார்த்திங்கன்னா செலுத்த தேவையில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் எல்லாமே நான் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதில் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி உங்களோட நகல் வச்சு போஸ்ட் மூலிமா பார்த்திங்கன்னா அனுப்புங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கால் லெட்டர் அவங்க கூப்பிடுவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் கலந்துக்கலாம். இந்த வாய்ப்பை பார்த்திங்கன்னா நீங்கள் தவற விட்டுட்டிங்களா மீண்டும் பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்ல முடியாது. இந்த வாய்ப்புலேயே உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற ஜாப்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த மாவட்டம் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய மாவட்டத்துக்குலாம் ஜாப் வந்துக்குது. எல்லாமே நான் 1 by 1 போடுறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சுருக்கோம். உங்கள் மாவட்டத்துக்கு வந்துச்சுன்னா உடனே நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிங்க. சேலரி பார்த்திங்கன்னா நல்ல சேலரி தான். இப்போ வாங்க நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்க்கலாம். மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்திங்கன்னா அவங்க வெளியிட்டிருக்காங்க. பத்திரிகை செய்திகள் பார்த்திங்கன்னா சமூக நலன் மற்றும் பார்த்திங்கன்னா சத்துணவு திட்டத்துறை பார்த்திங்கன்னா 25/11/2016 படி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு குழந்தைகள் மற்றும் சிறப்பு சேவை துறையின் கீழ் பார்த்திங்கன்னா இயங்கிட்டு இருக்கோம். அரசு கூர்நோக்கு இல்லங்கள், அதாவது பார்த்திங்கன்னா சென்னை, கடலூர், திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், மதுரை, செங்கல்பட்டு, திருநெல்வேலி மற்றும் பார்த்திங்கன்னா அரசு சிறப்பு இல்லங்க பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த இல்லத்துலலாம் பார்த்திங்கன்னா தங்கி இருக்கிறாங்க சிறார்கள் பார்த்திங்கன்னா தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் மதிப்பூதிய அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஆற்றுப்படுத்துதல் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கொடுக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுடைய முக்கியமான வேலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேவை வழங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஆணையம் வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசினர் கூர்நோக்கு இல்லத்தில் பார்த்திங்கன்னா ஆற்றுப்படுத்துனர் பணியிடன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா 27/6/2025 விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாப்க்கு நீங்கள் முதுகலை பட்டம் பெற்றவர்களாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த முதுகலை பட்டத்தில் பார்த்திங்கன்னா உளவியல் மற்றும் பார்த்திங்கன்னா ஆற்றுப்படுத்துதல் பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட முகவரிக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை பூர்த்தி செஞ்சு நீங்கள் பார்த்திங்கன்னா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களை பார்த்திங்கன்னா தேர்வுக்குழு மூலம் பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்படும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்வு செய்யப்படும் ஆற்றுப்படுத்தினர்களுக்கு பார்த்திங்கன்னா வருகையின் அடிப்படையில் மாதம் பார்த்திங்கன்னா 9 நாட்களுக்கு மதிப்பூதிய அடிப்படையில் ஒரு நாள் வருகைக்கு போக்குவரத்து செலவு உட்பட 1000 ரூபா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்க, மாதத்துக்கு 9 நாள் தான் வேலை இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் சும்மா இருக்கிற பெண்கள் இவங்களாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விண்ணப்பிங்க. நீங்கள் மாதம் பார்த்திங்கன்னா 9 நாட்கள் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த பணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் விவரம் வேண்டுவதற்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அரசினர் கூர்நோக்கு இல்லை கண்காணிப்பாளர் பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வெளியிடுறது யாருன்னு பார்த்திங்கன்னா மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கீழ் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், 32 பழைய கட்டிடம், 2ஆம் தளம், கோயம்புத்தூர் மாவட்டம்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா எந்த போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆற்றுப்படுத்தினர் நீங்கள் பார்த்திங்கன்னா எழுதிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எடுத்ததை நீங்கள் ஒட்டிங்க. அடுத்து கீழே பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத உங்களுடைய நேம் எழுதிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேமோ இல்லை ஹஸ்பண்ட் நேமோ பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகியிருந்த பெண்கள் இருந்தால் ஹஸ்பண்ட் நேம் எழுதிங்க. இல்லை ஆண்களாக இருந்தால் பார்த்திங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாதீங்களா இருந்தால் நீங்கள் உங்களுடைய அப்பா பேர் எழுதிங்க.
அடுத்து மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. பிறந்த தேதி தப்பு இல்லாத வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி எழுதுங்க. மார்க் ஷீட் தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் இப்போ கரண்டில் வந்து பார்த்திங்கன்னா 1/1/2025 படி உங்களுடைய வயசு என்னங்கிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து ஆறாவதாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா ஆகலையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் அது என்னங்கிறத நீங்கள் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்ரு போட்டால் உங்கள் வீட்டுக்கு கரெக்டாக வந்து சேரணும். அந்த மாதிரி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக எழுதிங்க. ஆதார் கார்டில் எதுக்குதோ அதை எழுதிங்க. அடுத்து எட்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதில் தப்பு இல்லாத தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி, உங்களுடைய இமெயில் ஐடி இருந்தால் எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன படிச்சுக்கிறீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது உளவியல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் வேறு ஒர்க் பண்ணியிருந்தாலோ வேறு குவாலிஃபிகேஷன் ஏதாவது படிச்சிருந்தாலோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி கேட்குறாங்க. உங்களுடைய கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னங்கிறத டிக் பண்ணிங்க. ஓசியா பிசியாங்க என்னங்கிறத நீங்கள் டிக் பண்ணிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா, எங்கே ஒர்க் பண்ணிங்க, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதிங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட்டு இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறத கொடுத்துக்குங்க. அதே மாதிரி எனி கிரிமினல் கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே ரிஜிஸ்டர் பண்ணிக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எஃப்ஐஆரோ இல்லை கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிறதா சொன்னீங்களா அதோட டீட்டெயில்ஸ் எழுதுகிறோம். அப்படி கொடுத்துருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தண்டனையும் பெறாதீங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆன கவர்மெண்ட் சர்வெண்ட்டான்னு கேட்குறாங்க. அப்படி ஏதாவதுனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களை மாற்றுத்திறனாளியான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறத நீங்கள் கொடுத்துங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அதுக்கான அடையாள சான்றிதழெலாம் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விதவையா இல்லை ஆதரவற்ற விதவையா இல்லை கணவரால் கைவிடப்பட்டவரோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஹோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோமில் எங்கேயாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்தீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறது மென்ஷன் பண்ணிங்க. கொடுத்தீங்களா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்யூ இன்வால்வ்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது என்ஜிஓவில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ் ஆகிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்னங்கிறது நீங்கள் கொடுத்துங்க. அப்படி இல்லைனா உங்களுடைய ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா யாராவது என்ஜிஓவில் வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ் ஆகிருந்தாலும் அதோட டீட்டெயில்ஸும் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த விண்ணப்பத்தோட என்னென்ன வச்சு அனுப்பணும்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணணும். உங்களுடைய கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் கீழே போட்டு நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அனுப்புங்க. அப்படி இல்லைனா ரிட்டையர் ஆன கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதுங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலே குறிப்பிட்ட எல்லா தகவலும் வந்து பார்த்திங்கன்னா 21 கொடுத்துருக்காங்க. 21மே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே சைன் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, டேட்டு, எந்த டேட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த டேட்டு போட்டுக்கோங்க. எந்த பிளேஸில் வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பிளேஸை வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதோட சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்குது. இதோட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கு நீங்கள் வச்சுருங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வைக்கணும். வயது சான்றிதழாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு சான்றிதழ் அப்படி எல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிசி வைக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் நகல் வைக்கணும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். வேறு ஏதாவது முன்னுரிமை சான்றிதழ் இருந்தால் நீங்கள் அதெல்லாம் வைக்கணும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வச்சு பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அந்த முகவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் அனுப்பிடுங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்களா உங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. நீங்கள் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் சொன்னீங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 9 நாள் போயிட்டு இருங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதோட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேறு மாவட்டம்லாம் வந்துட்டு இருக்குது. அதுக்கு நீங்கள் விண்ணப்பிங்க. இதுக்கு ஒரு 9 நாள் அதுக்கு ஒரு 9 நாள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போனீங்களா மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20,000 30,000 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மட்டும்தான் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.